கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த நாளை புனித வெள்ளியாக நாம் பரிசுத்தப்படுத்தி நாம் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தேவனை குறித்து நாம் வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் சாவாமையுள்ள தேவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய ஒரே நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஏன் பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரிக்க வேண்டும்? அவர் ஏன் மரணத்தை அனுபவிக்க வேண்டும்? அவர் ஏன் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழத்தான் செய்கிறது. அதற்கு 2 காரணங்களை நாம் எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 14ஆம் வசனத்திலே வேதம் 2 காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சாயாக தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் கீழ்ப்படியாமே என்ற பாவத்தின் நிமித்தம் தேவ கோபம் வந்த பொழுது அவனும் மரணத்தை அவன் சந்திக்கக்கூடியவனாய் மாறி போனான். ஆகவேதான் தேவாதி தேவனும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட இந்த மனிதர்கள், அவர்கள் மரணத்தை ருசி பார்க்கிறார்கள். ஆகவே என்னுடைய சார்பாக என்னுடைய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர்களைப் போல, மனிதர்களைப் போல பாடுகளை அனுபவித்து இறுதியிலே மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். தேவனுடைய அன்பு இதன் மூலம் நமக்கு வெளிப்படுகிறது. நான் ஏதோ மகிமையிலும் கனத்தினாலும் இருப்பது அல்ல. என்னுடைய பிள்ளைகள் பாடுபடும் பொழுது நானும் அவர்களுக்கு போல இறங்கி வந்து அவர்களைப் போல பாடுகளை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி அவரும் நம்மை தாழ்த்தி நம்மை நேசித்து நம்மோடு கூட இறங்கி வந்து, ஆகவேதான் அவர் இந்த சிலுவையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை அவர் அனுபவித்தார் என்பதாக நாம் இந்த வேத வசனங்களிலே பார்க்கிறோம். 2வது காரியம், வேதம் கூறுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று. பிசாசை அழிக்கும்படியாக. இந்த பிசாசு யார்? அவன் மரணத்துக்கு அதிகாரியாகிய ஒருவன். நமது உதாரணமாக நமது ஊர்களிலே ஒரு மின்சார வாரியத்திலே ஒருவர் அதிகாரியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், அவர் என்ன செய்ய வேண்டும்? எதற்காக அவர் அதிகாரியாக அங்கு அமர்த்தப்படுகிறார்? ஒவ்வொரு வீடுகளுக்கும், ஒவ்வொரு அலுவலகங்களுக்கும், தொழிற்சாலைகளுக்கும் தேவையான மின்சாரங்கள் சரியாக கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யும்படியாய், அதற்காக அவர் உழைக்கும்படியாய், அதற்கான உற்பத்திக்காக அவர் திட்டமிடும்படியாய், அதற்கான அந்த விநியோகத்தை அவர் பராமரிக்கும்படியாய் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஒரு அதிகாரியாக அவர் இருக்கிறார். அவருடைய வேலையெல்லாம், உழைப்பு எல்லாம் இந்த மின்சாரம் தேவையான எல்லா இடங்களுக்கும் போகிறதா என்பதை அவர் உறுதி செய்வதுதான். அதே போலதான் இந்த பிசாசானவனும் ஒரு அதிகாரியாக இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த பிசாசானவன் எதற்கு அதிகாரியாக இருக்கிறான்? அவன் நன்மைக்கு அல்ல, அவன் தீமைக்கு அதிகாரியாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அவன் அதிகாரியாக அவன் இருக்கிறான். இந்த மரணத்தை கொண்டு வருவதற்கு உழைக்கிறவனாக அவன் இருக்கிறான். அதற்கான அதிகாரத்தையும் அவன் உடையவனாக இருக்கிறான் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள் மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்?
அந்த மனிதனுடைய ஆத்மாவிற்குள் மரணத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அந்த மரணத்தை கொண்டு வருகிற பாவத்தை அந்த மனிதனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இந்த பிசாசானவன் மனிதனுக்குள் பாவ காரியங்களை தூண்டி பாவ கிரியைகளை எல்லாம் செய்யும்படியாய் அவன் ஏவிக் கொண்டு இருக்கிறான். பாவம் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய ஆத்துமா அவன் உயிரோடு இருக்கும் பொழுது மரிக்கிறது. ஒரு செத்தவனை போல அவன் இந்த பூமியிலே அவன் வாழ்ந்து திரிவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அந்த பாவம் ஒரு மனிதனுக்குள் பாவத்தை கொடுத்து அவனை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும் பொழுது அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், தேவனே, இந்த மனிதன் பாவியான ஒரு மனிதன், இவனுக்குள் பாவம் இருக்கிறது, என்னை தள்ளிவிட்டது போல இந்த மனிதனையும் நீ தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடம் அவன் மனிதனுக்கு விரோதமாய் அவன் வழக்காடுவதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் தம்முடைய மரணத்தை தேவனுக்கு காண்பிக்கிறார். தம்முடைய பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே மனிதனுக்காக சிந்தப்பட்டதை அவர் காண்பிக்கிறார். பரலோக மேன்மையை துறந்து மாம்சமும் இரத்தத்தையும் உடைய தேவ தூதரை காட்டிலும் சிறியவனாக்கப்பட்ட ஒரு மனுஷராக அவர் இந்த பூமிக்கு வந்ததை தேவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அந்த மரணத்தின் மூலம் அவர் வழக்காடுகிறார். அது நிமித்தம் என்ன உருவாகிறது? பிசாசால் அந்த மரணத்தை எதிர்க்க முடியவில்லை, பரிசுத்த இரத்தத்தை எதிர்க்க முடியவில்லை. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை காண்பித்து இந்த பாவ மனிதனுக்காக என்னுடைய நேச குமாரன் தண்டனையை பெற்றுக்கொண்டு விட்டார், ஆகவே இவன் விடுதலையாகிறான் என்று தேவாதி தேவன் தீர்ப்பை அளிக்கிறார். அதன் மூலம் பிசாசின் கிரியைகள் அழிந்து போகிறது. அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தமது மரணத்தினாலே பிசாசினை அழிக்கும்படியாய் நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே பிசாசின் அதிகாரம் வலுவிழந்து போகிறது, செயலற்று போகிறது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது. இந்த மனிதனோ தனது பாவத்திற்கான தண்டனையில் இருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதைதான் அடுத்த வசனம் 15ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான இவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் என்று சொல்லி, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்கள். ஆம், ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு தீமை நேரிடும் என்று சொன்னால் முதலாவது அவன் வாயில் இருந்து வருகிற வேதனையான வார்த்தை, ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு இப்படி ஆயிற்றே என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை குறித்துதான் முதலாவது அவனுடைய நினைவு போகிறது. ஆம், ஒருவேளை நமது தமிழில் பழமொழியாக சொல்லுவார்களே, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்லி, அதே போலதான் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த வாழ்நாள் முழுவதும் ஐயோ, இந்த பாவத்தை செய்து விட்டேனே, இந்த அக்கிரமத்தை செய்து விட்டேனே, இந்த அநியாயத்தை செய்து விட்டேனே, எனக்கு மன்னிப்பு உண்டா, இந்த வேதனையில் இருந்து எனக்கு விடுதலை உண்டா என்று சொல்லி வாழ்நாளெல்லாம் அவனுடைய இருதயம் அவனை பாதிக்கிறதிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொண்டு இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருக்கிறார் தமது மரணத்தின் மூலம். யார் இந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார்? நான் செய்த பாவத்திற்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது? என்னுடைய அக்கிரமத்திற்கு, என்னுடைய மோசமான இந்த அநியாயத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்க போகிறது என்று சொல்லி அவர்கள் வாழ்நாளெல்லாம் ஒரு பயத்துடனே, எதிர்கால பயத்துடனே அவர்கள் வாழ்வதை கூட நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஒரு கொலை குற்றம் செய்த ஒரு மனிதரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எப்படியாவது என்னை விசை ஊசி போட்டு கொன்று விடுங்கள் என்று சொல்லி அவர் கதறினதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆம், இந்த பாவத்தின் எந்த அளவுக்கு கொடூரமாய் அந்த மனிதனை வேதனைப்படுத்துகிறது என்பதை நாம் பாவம் செய்கிறவர்கள் அதை நன்கு அறிவார்கள். அப்படிப்பட்ட அந்த பாவத்தில் இருந்து, அந்த தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தில் இருந்து, அந்த பாவ செய்கிற அந்த கிரியைகளில் இருந்து, பிசாசின் கிரியைகளில் இருந்து நம்மை தப்புவிக்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து
தம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொண்டவர்களால் இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற விடுதலையை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களால், அவருடைய மரணத்தின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் சிந்திய அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்களாய் நாம் மாறும் பொழுது இயேசு கிறிஸ்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆம், இன்று அந்த மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஒன்றுமில்லாமல் செய்து அவனுடைய கிரியைகளை, அவன் கொண்டு வரும் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நாமத்தினாலும் துரத்தும் அதிகாரம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பதாக, அவர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பதாக, அவர் மாம்சத்தில் வெளிப்படும் முன்பதாக பிசாசுவை துரத்துவதை ஜனங்கள் பார்த்ததில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிசாசுகளை துரத்தும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் நடுநடுங்கி கீழ்ப்படிவதை அவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோடு அந்த அதிகாரம் முடிந்து விடவில்லை. இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தோற்கடித்து அந்த அதிகாரத்தை ஒன்றுமில்லாமல் செய்து அத்தனை மனிதர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்து நம்மை அந்த சாத்தானை காட்டிலும் அதிகாரம் உடையவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். எத்தனை அருமையான ஒரு காரியம் இந்த புனித வெள்ளி நாளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சம்பாதித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு உண்டாகி இருக்கிறது. இன்றைய இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு நீங்கள் ஐக்கியமுடையவர்களாய் மாறுவீர்களாக. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, ஆளுகை செய்கிறவர்கள்.